Hi students, convert the given vector r equal to 3i cap plus 2j cap into a unit vector. இப்போ what is meant by unit vector? Unit vector உடைய magnitude is equal to 1. அதோட magnitude 1 unit இருக்கணும். இப்போ for example, unit force அப்படின்னு சொன்னோம்னா அது 1 Newton. Unit displacement அப்படின்னு சொன்னா அது 1 meter. அந்த மாதிரி இப்போ unit vector is having a 1 unit as its magnitude. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். அப்போ இது வந்து ஃபோர்ஸ் வெக்டார்னு வச்சுக்கிறோமே, இது வந்து ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ along the x axis a force vector is represented. இப்போ இதோட மேக்னிடியூடுங்கிறது length of the vector. இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ இதோட மேக்னிடியூட் எவ்வளவு 4 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ magnitude of this vector is also called modulus of the vector. அப்போ modulus of the vector வந்து வெறும் f தான், ஸ்கேலார் ஃபார்ம்ல எழுதணும். தலைக்கு மேல ஆரோ இருந்தா அது வெக்டர், தலைக்கு மேல ஆரோ இல்லைன்னா அது ஸ்கேலார். அப்போ modulus of a vector இல்லைன்னா அது வந்து magnitude of the vector. இன்னொரு நேம் கூட இருக்குது, NORM, norm of a vector அப்படின்னா கூட இது வந்து ஸ்கேலார். இப்போ இது வந்து say for example நான் 4 எடுத்துக்கிறேன். இதை வந்து 4 நியூட்டன், F is equal to 4 நியூட்டன். இப்போ ஒரு கயரை கட்டி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இழுக்கிறோம், 4 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்றேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த வெக்டரை இப்போ நான் 4ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ இதை 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப இதை 2 போர்ஷன்ஸா இப்போ நான் டிவைட் பண்ணிட்டேன். புரியுதா? அப்போ இது வந்து இப்போ இங்க ஒரு ஃபோர்ஸ் 1 நியூட்டன், இது இன்னொரு நியூட்டன், இது இன்னொரு நியூட்டன், இது இன்னொரு நியூட்டன். அப்போ 4 இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸா மாத்துறேன். அதாவது ஒருத்தர் வந்து 4 நியூட்டன் அப்ளை பண்ணி இழுக்கிறாரு. ஓகே, 4 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை இழுக்கிறாரு. அப்ப இதுவே 4 சின்ன பசங்க ஒரு நியூட்டன் அப்ளை பண்ணாலும் அதே எஃபெக்ட் தானே ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 4 into 1 நியூட்டன் அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். அப்ப இந்த 4 நியூட்டனை வந்து நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்? 4 into 1 நியூட்டன், 4 times 1 நியூட்டன் அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். அப்போ இந்த சின்ன சின்ன ஃபோர்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட மேக்னிடியூட் வந்து 1 நியூட்டன் தானே. அப்போ அது யூனிட் ஃபோர்ஸ், அது ஒரு யூனிட் வெக்டார். அதுக்கு நான் என்ன சிம்பல் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்மால் எஃப் கேப் அப்படின்னு நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த எஃப் கேப் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ப மாடுலஸ் ஆஃப் திஸ் எஃப் கேப் எவ்வளவு? திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன். வெரி சிம்பிள். யூனிட் வெக்டர் இஸ் a vector whose magnitude is equal to 1 யூனிட். இப்போ யூனிட் வெக்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அதாவது யூனிட் வெக்டர் is equal to the given vector divided by modulus of the vector. So when you divide the given vector by modulus of the given vector, then that only is called as what? Unit vector. Okay va? இப்போ given vector இந்த சம்ல என்ன வெக்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க? r வெக்டர் தானே. அப்ப r வெக்டர் is equal to what? 3i cap plus 2j cap. இதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாடுலஸ் ஆஃப் த வெக்டர். அப்ப மாடுலஸ் ஆஃப் த கிவன் வெக்டருக்கு வந்து சிம்பாலிக்கலா 2 லைன் parallel லைன் போட்டு அதுக்குள்ள நம்ம கிவன் வெக்டர் எழுதணும். இந்த சிம்பல் அப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? இந்த வெக்டருடைய மேக்னிடியூட் எவ்வளவு, அதோட ஸ்கேலார் ஃபார்ம். அப்போ that is equal to modulus of this vector is equal to square root of இதோட x coordinate square plus y coordinate ஓட ஸ்கொயர் பண்ணனும். அப்ப this is equal to square root of 3 square plus 2 square. அப்ப this is equal to square root of 3 square எவ்வளவு? 9 தானே, plus 2 square எவ்வளவு? 4. அப்போ this is now equal to modulus of this vector is equal to square root of 13. square root of 13ங்கிறது ஒரு நம்பர் தான், அது வெக்டர் கிடையாது. ஓகேவா? சரி, இது வந்து 4 தானே. அப்ப 2 ஸ்கொயர் வந்து 4 ன்னு நம்ம போட்டுக்கணும். அப்ப 9 plus 4 வந்து 13. சரியா போச்சா?
அப்போ இது ஒரு நம்பர், இதுதான் ஸ்கேலார். சரி, இப்போ வந்து நம்ம வந்து பை ஃபார்முலா யூனிட் வெக்டர், அப்ப யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஆர் போட்டு அதுக்கு மேல ஒரு ஹேட் இல்லனா கேப் அப்படின்னு பேரு, ஆர் கேப். இதுதான் யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஆர். புரியுதா? அப்ப யூனிட் வெக்டர் ஆர் கேப் is equal to the given vector, okay, r vector divided by modulus of the given vector. இதுதான் ஃபார்முலா. அப்ப யூனிட் வெக்டர் r cap is equal to given vector divided by the modulus of the given vector. அப்ப this is equal to given vector. இப்போ நம்ம என்ன எழுதணும்? 3i cap, ஓகேவா, plus 2j cap, ஓகேவா. இப்போ divided by என்ன போடணும்னு சொல்லுங்க? modulus of r க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? square root of 13. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? convert the given vector into the unit vector. புரியுதா? அப்போ given vector is equal to its magnitude multiplied by the unit vector along the same direction. unit vectorம் given vectorம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப இது பாருங்களேன், இப்போ இதுதான் r, இது வந்து r வெக்டார்னு வெச்சுக்கோங்க. இது வந்து r வெக்டார் இருக்கு இல்லையா? அப்ப இது நம்ம மாடுலஸ் ஆஃப் r, ஓகே, மாடுலஸ் ஆஃப் r டைம்ஸ் r கேப். புரியுதா? அப்ப அந்த r கேப்பும் r வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் பண்ணனும். அதான் ரூல். ஓகேவா? So the answer is what? R cap is equal to 3i cap plus 2j cap by square root of 13. I hope you must have understood.